ஹலோ ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக் தமிழ் சேனல் உங்கள் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயம், சிம்பிளான விஷயம். இது நிறைய பேர் வச்சுருக்காங்க, பெரிய விஷயம். கியர் வண்டி இன்ஜின் பிரிக்கணும் அப்படின்ட்டு நினச்சிப்பாங்க. ஃபஸ்ட்டு கியர் போட்டாவே சவுண்டு டக்கான சவுண்டு வந்துட்டு நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்தமாரி வண்டி ஓட்டாதீங்க. இதெல்லாம் ரொம்ப செலவு உங்களுக்கு. ஏன் செலவு நான் சொல்கிறேன்னா, இதோட விலையே 100 ரூபா தான். நீங்கள் அதை அப்படியே பார்க்காம விட்டிங்கனாவே கண்டிப்பாக ஹப்பு போயிடும், ஸ்ப்ராக்கெட் ஹப்பு போகும். ஹப்பு போச்சுனாவே கண்டிப்பாக இப்போ குறைஞ்சபட்சம் 6000 ரூபாய் ரேட் வருது. ஒரு 100 ரூபா பிரச்சனைக்காக 6000 ரூபாய் செலவு பண்ண வேணாம். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நீ சர்வீஸ் பண்ணும்போதும் இல்லைனா ஒரு 3000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி நம்ம வீலை கட்டி பிரேக் ஷூ எப்படி க்ளீன் பண்ணுறோமோ அந்தமாரி இந்த ரப்பரை கண்டிப்பாக நீ செக் பண்ணோம். ரப்பர் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலே கண்டிப்பாக மாற்றிடுங்க. அப்படியே வண்டியை ஓட்டாதீங்க. அப்படியே ஓட்டினாவே கண்டிப்பாக ரொம்ப செலவாகிடும். வண்டிக்கும் பிரச்சனை, அப்புறம் உங்களுக்கும் பிரச்சனை. இதெல்லாம் கட்டாகும், ரப்பர் கட்டாகி அந்த அப்பு உடையலாம், வண்டி ஸ்கிட் ஆகலாம். இந்தமாரி விஷயம் நடக்கும். ஓகேங்களா? அதனால் இந்தமாரி விஷயத்தில் கண்டிப்பாக கவனிங்க. வண்டி இப்படி ஓட்டவே ஓட்டாதீங்க. இப்படி ஓட்டினாவே ரொம்ப செலவு, ரொம்ப கிரிட்டிக்கலான பிரச்சனை தான் நான் சொல்கிறது. நான் 100 ரூபாய்க்கு பார்த்தா 6000 ரூபாய் செலவு வந்துடும். அதனால் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ கொடுக்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும். ஆனால் இது அப்படியே ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக பெரிய விஷயமாக கிடையாது. இதால் ஹப்பு கூட போயிடும். இப்போ இந்த கஸ்டமர் சர்வீஸ் வரும்போது சொல்கிறாரு, இதுமாரி ஃபஸ்ட்டு கியர் போட்டாவே கொஞ்ச நாள் கழிச்சு தான் வண்டியே மூவ் ஆகுது, டக்குன்னு சவுண்டு கேட்குது, இது கியர் மாரி சவுண்டு வருது. ஆனால் இது வெளியில் கேட்டால் இல்லை இன்ஜின் தான் பிரித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த வண்டியில் முக்கால்வாசி பிரச்சனையே கியர் பிரச்சனையே கிடையாது. வண்டி எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. இதில் வண்டியில் பிரச்சனையே இங்கே பாருங்கள். இதுங்க கியர் போடும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி அடிக்கும் போயிட்டு. இது ஏன்னா உங்களுக்கு காமிக்கிறேன்னா, இந்தமாரி வண்டி கண்டிப்பாக ஓட்டாதீங்க. இது வண்டிக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை. ஓகேங்களா? இதால் கண்டிப்பாக ஸ்ப்ராக்கெட் அப்பு உடையலாம், வீல் அப்பு உடையலாம், நிறைய பிரச்சனை இருக்குது. செயின் கட் ஆகலாம், இதுமாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதனால் நம்ம முதல்ல சேஃபாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போது வண்டியை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இந்தமாரி தயவுசெய்து வண்டியை ஓட்டாதீங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு நான் வீலுக்கு கைட்டி பார்க்குறேன், காமிக்கிறேங்க பாருங்கள். இது முழுக்க ஒரு டேம்பர் ரப்பர் போன விஷயம் தான் இது. இதெல்லாம் நம்ம இன்ஜின்லாம் பிரித்து எதுவும் பண்ண தேவையில்ல. வீலை கழட்டினாவே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வீல் ரப்பர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இந்தமாரி வண்டியை ஓட்டவே ஓட்டாதீங்க. ஒரு 3000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி நீங்கள் வீல் ரப்பரை செக் பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கும் வண்டிக்கும் நல்ல சேஃபு. இப்போ நான் வீலை கட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நான் வீலை கட்டுறேன். நம்ம 1-2 வாட்டி சொல்கிறேன், இந்தமாரி தயவுசெய்து வண்டியை ஓட்டாதீங்க. அதேமாதிரி இன்னொன்று சொல்கிறேன், ஆயில் பெட்ரோல் இது மட்டுமே இருந்தாவே வண்டி ஓடாது. எல்லாத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? இந்த வீல் ரப்பர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். செயின் ஸ்பைனிங் ஒரு சர்வீஸ்க்கு நீங்கள் கட்டும்போது அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டை நீங்கள் ஷேக் பண்ணி பார்த்தாவே ஓரளவு தான் ஷேக் இருக்கணும். இதுமாரி ரொம்ப ஷேக் இருந்துச்சுனாவே கண்டிப்பாக பெரிய பிரச்சனை தான் அது. அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இப்போ இந்த சைடு வந்துட்டோம், மறுபடியும் ரெடி பார்க்குறேன். ஓகே, ஆக்சலில் கட்டியாச்சு. நம்ம எடுக்கலாம். இப்போ ஓகே, வீலை கட்டியாச்சு. அப்படியே வீல் எடு. இப்போ இந்த வீலை பாருங்கள். பார்த்தீங்களா? இந்தமாரி தான் வண்டியை ஓட்டக்கூடாது. நம்மளுக்கு எவ்வளோ வேலையாக இருக்கும். அதனால் வண்டியை மெயின்டைன் பண்ணாமல் விட்டாவே இதனால் தெரியுமா, இது ஃபுல்லாக தேஞ்சு போய் இந்த ஸ்ப்ராக்கெட் அப்பு இருக்குல்ல, அது இந்த அப்பில் போய்ட்டு அடித்து இது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா குறைஞ்சபட்சம் 6000 ரூபாய் 7000 ரூபாய் செலவு உங்களுக்கு. பார்த்துங்க, இது பாருங்கள், எல்லாமே அப்படி தான் இருக்குது. நான் எப்பவுமே சொல்கிறது, ஒரு 3000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி கண்டிப்பாக வீலை கட்டி க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணும்போது ரப்பர் செக் பண்ணுங்கள். ரப்பருக்கு ரேட்டு கம்மி தாங்க, 100 ரூபா இருக்கும் அந்த 4 ரப்பர். 100 ரூபாயில் என்ன போகுது? 100 ரூபா கொடுத்து ரப்பர் வந்தீங்கன்னாவே 6000 ரூபாய் சேவ் பண்ணலாம் நீங்கள். ஓகேவா? இங்கே பாருங்கள், இதுவும் அதேமாரி தான். நான் இத்தனை வருஷமாக இருக்கிறேன், ஆனால் இவ்வளோ பெரிய டேமேஜ் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் இந்தமாரிலாம் இப்போ எப்படியே இருக்குது பாருங்கள், சுத்தமாக டேமேஜ் ஒன்றுமே இல்லை. சரி, இப்போ நான் வேறு ரப்பர் போட்டு அந்த ஷேக் செக் பண்ணலாம். எப்படி எடுத்துரு அதே மாதிரி இந்த ஸ்ப்ராக்கெட் அப்படியே செக் பண்ணோம்.
ப்ராப்ளமாக இருக்கான்ட்டு இது ஷேக் பண்ணி பாருங்கள். இதோட ரொம்ப ஷேக் ஆச்சுனாவே கண்டிப்பாக ஸ்ப்ராக்கெட் பேரிங் போச்சுன்னு அர்த்தம். இது ஷேக் ஆகலை ஓகேங்களா, அப்போது ஸ்ப்ராக்கெட் பேரிங் நல்லா தான் இருக்குன்னு அர்த்தம். இது ஷேக் பண்ணி பாருங்கள். ஸ்லீவ் நட்டு டைட் பண்ணி தான் ஷேக் பண்ணி பார்க்கணும், அப்படியே பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம ஸ்ப்ராக்கெட் பேரிங்கில் எதுவுமே மாற்றோம்னா வீல் ரப்பர் வண்டி மாற்றிட்டு வண்டியில் மாட்டோம். அப்படியே இதுக்கு அட்டை கட்டலாம் எதுவும் வைக்க வேணாம். இப்போ சமயம் அட்டை வச்சா கொஞ்சம் ஷேக் கொஞ்சம் கம்மியாகும். நான் இப்போ புதுசாக போகிறதால அட்டைலாம் வைக்க தேவையில்லை. இப்போ நான் போய்ட்டு ரப்பரே போடுறேன். ஓகே, இதுக்கு எதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஷேக்கு தான் ஸ்ப்ராக்கெட் அப்போ உட்காரும் ஓகேவா. இந்த கேப்பில் தான் லைட்டாக அந்த ஷேக் இருக்கும், இப்படி இருக்கும் ஷேக்கு. இது சுத்தமாக இவ்வளோ தூரம் தெரிஞ்சதால் தான் இவ்வளோ தூரம் அடிக்காது ஓகேவா. இதுமாரி இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ வீரத்தை மாட்டுவோம். மாட்டிட்டு ஷேக் அப்படி இருப்பாங்க. இது மாட்டேன் இந்த ஸ்ப்ராக்கெட் ரப்பில் கரெக்டாக உட்காரணும். வீலை கட்டும்போது இதுமாதிரி நைஸ் மாதிரி வச்சு ஃபுல்லாகவே அந்த டப்பா உள்ள க்ளீன் பண்ணணும். இதில் மார்க்லாம் எதுவும் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஒன்லி க்ளீன் தான். இல்லை யாரோ நல்ல துணியை வச்சு நல்லா துடைச்சிடணும் அதை ஓகேவா. இந்த பிரேக் நைஸ் வந்து ஏற்கனவே போட்டிருப்பேன், அதேமாதிரி எதுவும் இதேமாரி பிரேக் ஷூவும் நல்லா க்ளீன் பண்ணணும். இப்போ இது எது காமிக்கிறேன்னா சரி வீலை கைட்டணுமே, சரி இதையும் சேர்த்து நீங்கள் பண்ணுறீங்கிட்டு தான் இதையும் சேர்த்து பண்ணுங்கள். வீலை கைட்டினாவே அந்த மேலே பிளாக்காக ஷைனிங்காக இருக்குல்ல அதை எடுத்துடணும் ஓகேவா. அந்த பிரேக் ஷூ கலர் வந்துடணும். ஓகே, துணி வச்சு ஃபஸ்ட்டு மாட்ட வேண்டியதான். ஓகே, துவச்சி அப்படியே மாட்டு நம்ம மாட்ட வேண்டியதான். ஓகே, மாட்டு எல்லாத்தையும் டைட் பண்ணிட்டு நம்ம இந்த ஷேக் பார்க்கலாம். மினிமம் லைட்டாக ஷேக் இருக்கும் ஓகேங்களா. இதுமாதிரி ரொம்ப தான் ஷேக் ஆகக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப ஈஸி, அழகாக ஈஸியாக மாட்டலாம். ஓகே, ப்ரெஷ்ஷாக போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கரெக்டாக வச்சு மாட்டுங்க. ஃபஸ்ட்டு சும்மா நெட்டை போட்டு டைட் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு நெட்டை வண்டி போட்டு வச்சுருங்க. வீலை மட்டும் நான் ஷேக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வீலை மாட்டியாச்சு. இப்போ நான் ஷேக் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, சுத்தமாக நம்ம இப்படி பண்ணால் தான் ஸ்ப்ராக்கெட் பேரிங் செக் பண்ணணும். இந்த பக்கமாக வீல் ரப்பர் செக் பண்ணணும். இப்போ பாருங்கள் சுத்தமாக ஷேக்கே இல்லை. இப்போ வண்டியோட அந்த ஸ்மூத்து வேறு லெவலில் இருக்கும். இந்த கீர் பிரச்சனை அதெல்லாம் இதில் கிடையாது. 100% டேம்பர் ரப்பர் பிரச்சனை தான் இது. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு கீர் போட்டாவே எந்த சவுண்டும் இருக்குது. நான் நிறைய வாட்டி இந்த டேம்பர் ரப்பர் போட்டிருப்பேன், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மோசமாக இருக்குன்ட்டு. அதனால் ஒரு கஸ்டமர் கீரே விழுது, ஆனால் வண்டி மூவ் இந்தமாரி டம்முன்னு சவுண்டு வருதுனாவே ஃபஸ்ட்டு நம்ம பிரிக்க வேண்டிய விஷயமே இந்த ஸ்ப்ராக்கெட் தான் ஓகேவா. இப்போ பக்காவாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நிறைகள் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ரிப்ளை பண்ணாத மேட்ரு விஷயத்துக்கு கண்டிப்பாக நான் உள்ள வீடியோ போட்டிருப்பேன், அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் கண்டிப்பாக எல்லாமே வீடியோ இருக்குது ஓகேங்களா. இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, அவங்களுக்கும் தெரியட்டும். இப்போ எல்லா வண்டியிலுமே டேம்பர் ரப்பர்ன்றது முக்கியமானது. மெட்டல் உராயமாக இருக்கிறதுக்காக தான் அந்த ரப்பர் வைக்கிறது. இது போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஹப்பு போயிடும். அதனால் ஒன்றுக்கு நான் 10 வழி எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு 100 ரூபாய்க்கு 6000 ரூபாய் செலவு பண்ண வேணாம் ஓகேங்களா. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நான் நிறைய வாட்டி சொல்கிற மாதிரி தான் கமெண்ட் நான் ரிப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக அதுக்கு ஒருத்த மாதிரி உள்ள வீடியோ போட்டிருப்பேன் ஓகேங்களா. நீங்கள் வச்சு போய் செக் பண்ணுங்கள். ஓகே, இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை.